ஏற்கனவே நீங்க மதுரையில ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குள்ள இடத்துல தான் நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி. இப்ப அதுக்கான சூழல் திராவிட கட்சிகள்கிட்ட இல்ல. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு இல்லை. ஒருவேளை புது கட்சியில எதுவும் இணைப்புறோம் உங்க தேர்தல் நிலைப்பாடு? அதாவதுங்க, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய விருப்பத்தையோ அல்லது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 4 பங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள், வடக்கே வாழக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 2 கட்சி மட்டுமே கடந்த 60 வருடங்களாக ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து அதிகாரம் வந்து குவிந்து கூடுகிறத தவிர அதிகாரம் பரவலாக்கப்படுறது. நீங்கள் கிராமந்தோறும் போனால் கரெக்டாக வந்து பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களும் ரோடு வரும், இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரோடு இருக்காது. அதே போல் குடிநீர் வந்து அங்கே நல்ல தண்ணி வரும், இங்கே நல்ல தண்ணி வராது. அவர்கள் இருக்கிற எல்லா நிலமும் அவங்க இடத்துல இருக்குது, இவங்க வந்து கோரிக்கையாளர் ஆயிடுறாங்க. அப்போது நீங்கள் வந்து தியாக இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சடங்குக்காக மாலை வச்சு என்ன பிரயோஜனம்? அம்பேத்கர் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து ஒரு படத்தை வச்சு மாலை போட்டு என்ன பிரயோஜனம்? அவைகள் எல்லாமே போலிகளும் வெத்துமா இருக்குதுங்க. அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுக்கான பொருளாதார சமத்துவத்தை அடைய முடியும். இல்லை என்றால் அடைய முடியாது. அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக விளங்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான சமத்துவமும் சமநீதியும் சம உரிமையும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். இது திராவிட கட்சி கொடுக்குதா வேற கட்சி கொடுக்குதாங்கிறது இப்போ பிரயோஜனம் இல்லை. அவங்க கொடுத்தா அவங்களோட இருப்போம், இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது, அதை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோம். அதனால் வந்து இவங்க தான் கிடையாது. என்ன நிரந்தரமாக என்ன காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக 100 ஆண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாமல் போச்சு. ஆனால் திராவிட கட்சிகளாம் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கைகோர்ப்போம், அதை அந்த சூழ்நிலை தான் உருவாகும். அதுதான் வந்து யதார்த்தம். அதனால் வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லைங்கிறது கிடையாது. 2026 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்டரி, அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அதுக்குண்டான கள நிலவர்கள் எப்படியோ அதை வந்து புதிய தமிழகம் கட்சி அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம், அதில் நாங்கள் பங்கு பெறுவோம் செய்வோம். சார், உங்கள் ஒத்த கருத்துடைய ஒத்த கருத்துக்குள்ள, அதாவது விஜய் வந்து எங்களோட ஒத்த கருத்துள்ளவங்க கூட்டணி சேரலான் இருக்காரு. விஜய் கட்சி அப்படி அழைப்பு கொடுத்தாலும் போவீங்களா? அதைத்தான் அதாவது நாங்கள் சொல்கிறோங்களே, இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். 2026 ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும். ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவரலை அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம். ஆனால் இந்த எங்களுக்கு வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம். எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை. அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம். அதை பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம்.